ஸ்ட்ராபெர்ரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 18/4/2023 வியாழக்கிழமை. காருண்யா ப்ளஸ் 518 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. இந்த கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. 17/4/2023 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 239/020. நம்ம போர்டில் வந்து ஆல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணல, 0 பாஸ் ஆகிருக்குது. போர்டு ஃபிக்ஸ் பண்ணல, சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து ரெகுலர் சார்ட்டு, வீக்லி சார்ட் 2 படியுமே தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுடைய ரெகுலர் சார்ட்டு லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 நாளோட ரிசல்ட் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த சி போர்டு இருக்குல்ல, இந்த சி போர்டில் இருக்க 8 பவர் 3 பாருங்கள், அப்படியே நமக்கு இங்கே பாஸ் ஆகிடுச்சு, பிக்கு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து சியில் இருக்கிறதுனுடைய பவர் வந்து ஏசி 2 போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா மறுபடியும் சியில் இருக்க வேண்டிய பவர் வந்து 5 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேட்ச் பண்ணி நான் மறுபடியும் வந்து ஆல் போர்டு 5 பவர் 0 தான் எடுக்கிறேன். இதை நான் எது கூட மேட்ச் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி சார்ட்டில் எனக்கு நம்பர் கிடச்சிச்சு இல்லை, அது கூட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இது இந்த வீக்லி சார்ட்டோட ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட்டு. இதில் இந்த ஏ போர்டு இருக்குல்ல, அதோட 1 ப்ளஸ் பண்ணுறேன். 3 + 1 4, 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 + 1 7, சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 7 + 1 8. இப்படி பார்த்தோன்னா 3 பவர் 8, 6 பவர் 1, 1 பவர் 6. ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் 236 அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 36 இல்லை 86, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 204, பி போர்டுக்கு 831, சி போர்டுக்கு 265. ஏபிபிசிஎஸ் 22 82 27 53 35 03 30 08 80. இதை வச்சு நான் எடுத்துக்கிட்ட பாக்ஸ் வந்து 035. மிஷின் நம்பர் 198 012 0 பவர் 5 1 பவர் 2 பவர் 7. Thank you friends.